எல்லாருக்கும் வணக்கங்க. கொஞ்சம் ஒயிட் சேமியா செய்யலாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் அப்படி சேர்த்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து தட்டி வச்ச பூண்டு அப்படி போட்டுருங்க. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவில் கோதுமை மாவு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து பால் நம்ம வேணுங்கிற அளவில் பால் இப்படி ஊற்றிடலாங்க. அப்புறம் சால்ட்டு வேணுங்கிற அளவில் சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை இதை அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. ஒரு கிரீமியாக வரும். அப்படியே கொஞ்சம் கார சேமியா செய்யலாங்க, கொஞ்சம் ஒரு சேமியா செய்யலாம். இதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி வச்சுருக்கேங்க. உப்பு போட்டு வணக்கி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ஒரு 2 பக்கெட் சேமியாவை நம்ம இப்படி போட்டுடலாம். இதை அப்படி போட்ட உடனே வடிச்சிடணுங்க. அப்படி வடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், வடித்து நல்லா உதிரி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் தாளித்து வச்சதில் போட்டுடலாம். கொஞ்சம் தாளித்து வச்சிடலாம். நல்ல உதிரியாக நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இது வந்து இந்த சேமியா சூப்பரான ஒயிட் சேமியா ரெடிங்க. ஒயிட் சேமியா ரெடிங்க. நட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. சூப்பரான கார சேமியா ரெடி.